ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது நவரசம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கொஞ்சம் ஸ்பைசியான உள்ளி பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நம்ம இன்றைக்கி குக்கரில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு குக்கர் காஞ்ச உடனே நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெயில் பண்ணும்போது இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நான் ஏற்கனவே இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அது பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு நம்ம கருவேப்பிலையும் இஞ்சியும் போட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். அது கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகா, காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா தான் சேர்க்குறோம், அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆட் பண்ணிக்கலாம். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதையும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம இன்றைக்கி இந்த உள்ளி பச்சடிக்கு சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும். அதுதான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் நம்ம இதை வதக்கணும். இது ஒரு ஊறுகாய் மாதிரி தான். நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். பாட்டிலில் போட்டு ஒரு 2 வாரம் கூட நம்ம இதை யூஸ் பண்ணலாம் வச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வெங்காயம் நல்லா கலர் மாறுறது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். இது குக்கரில் ஏன் பண்ணுறேன்னா, நம்ம இதை குக்கரில் வச்சுட்டு ஒரு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டோன்னா நல்லா வெந்துடும். இல்லைன்னா ரொம்ப டைம் ஆகும். அதனால நம்ம இதை குக்கரில் இன்றைக்கி பண்ணுறோம். ரொம்ப ஈஸியும் கூட, சீக்கிரமாக ரெடி ஆகிடும் குக்கரில் பண்ணும்போது. பாருங்கள், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வருது. சின்ன வெங்காயத்தில் பண்ணும்போது அதோட டேஸ்ட்டு நல்ல ஒரு இனிப்பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. உங்களுக்கு காரத்துக்கு பச்சை மிளகா எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருசாகவே பச்சை மிளகா கட் பண்ணி போடுங்க. பாருங்கள், இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வருது. ஒரு 4-5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த கலர் ஆகிறது வரைக்கும் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா இதில் நம்ம இப்போது பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறோம். இது கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் பண்ணுங்கள், இல்லைன்னா கருகி போயிடும் பெருங்காயம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அப்புறமா நான் கொஞ்சம் புளி கரைச்சி வச்சுருந்தேன், அந்த தண்ணியும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். இது கூடவே நான் ஒரு துண்டு வெல்லம் ஆட் பண்ணுறேன். இது ஒரு இனிப்பான ஒரு டேஸ்ட் கொடுக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறமா கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு, புளிப்பு, காரம் இதெல்லாம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அது கொஞ்சமாக கொதி வந்த உடனே நம்ம குக்கரை மூடி ஒரு விசில் வர்றது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு விசில் நான் மூடியை ஓப்பன் பண்ணிட்டேன். ஆனால் அது நல்லா வெந்துடுச்சு. ஆனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். இதை இப்போ நம்ம மறுபடியும் கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வர்றது வரைக்கும் நம்ம இதை கொதிக்க விடணும். ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுருங்க. ஒரு 5-6 நிமிஷம் ஆகும் அந்த தண்ணி வற்றுறதுக்கு. தண்ணி வற்றுறது வரைக்கும் வெயிட் பண்ணோம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா வற்றி உள்ளி பச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் வரணும். பாருங்கள், இப்போ சூப்பரான
உள்ளி பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் தயிர் சாதத்து கூட எல்லா ரைஸ் கூடயும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதை ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சு 2 வாரம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி நான் புளி இஞ்சின்னு ஒரு ரெசிபி போட்டிருந்தேன். அதுவும் இதே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye friends.